சரி, ஓகே. இப்போ அந்த ஓரளவுக்கு பிரீஃபா பார்த்தோம். இதுல என்னென்ன லைன் பை லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Right. A typical eukaryotic cell cycle is illustrated by human cells in culture. அதாவது நமக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு யூகேரியாட்டிக் செல் கொடுத்துருக்காங்க. யூகேரியாட்டிக் செல்லுக்கு எக்ஸாம்பிள் ஹியூமன் செல். இன் செல் கல்ச்சர், இன் கல்ச்சர், கல்ச்சர்னா என்ன? நம்மளோட செல்லை வளர்ப்பாங்க, இருக்கா? கேள்விப்பட்டிருக்கியா? ஹியூமன் செல் கல்ச்சர். ஏன் நம்ம செல்லை வளர்க்கணும்? வேற வேலை இல்லை, அது குழந்தையில இருக்கு, அது மாட்டு வளர்ந்துட்டு போகுது. நம்ம செல்லை எடுத்து ஏன் வேலை செய்யணும்? எக்ஸ்பிரிமெண்ட் பண்றது. வெரி குட். கேன்சர் செல், கேன்சர் செல்லை தனியா வளர்க்கலாம். நீங்க கண்டுபிடிக்கிற மருந்து அதுல போட்டா அந்த செல்லை சாவடிக்குதா இல்லையான்னு நீங்க செக் பண்றதுக்கு தான் செல் கல்ச்சர். அவங்க மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு யூகேரியாட்டிக் செல் எடுத்துக்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன் செல் கல்ச்சர்ல என்ன மாதிரி நடக்குது அப்படின்றத இங்க பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. These cells, these cells means human cell divide once in approximately every 24 hours. ஒரு அந்த செல் கல்ச்சர் வளர்க்குறாங்க பத்தியா, அந்த இடத்துல அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு ஹியூமன் செல் எவ்ரி 24 ஹவர்ஸ், ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் ஒரு செல்லு ரெண்டா டிவைட் ஆகுது, 2 4 டிவைட் ஆகுது. இப்படி நடக்குது. அப்ப அப்ராக்சிமேட்லி தான் சொல்றாங்க, எக்ஸாக்ட்லி கிடையாது, அப்ராக்சிமேட்லி. ஓகே. However, this duration of cell cycle can vary from organism to organism. சார், இது எல்லா ஆர்கனைசத்துக்கும் ஒரு செல் ரெண்டா டிவைட் ஆக 24 ஹவர்ஸ் தானா அப்படின்னா இல்ல, அது ஒவ்வொன்றுத்துக்கும் மாறலாம். ஹியூமனுக்கு அப்ராக்சிமேட்டா 24 ஹவர்ஸ். சரியா? இது பேர்ட்ஸுக்கு வேற மாதிரி இருக்கலாம், அண்ட் ஈஸ்டுக்கு வேற மாதிரி இருக்கலாம், அல்லது பாக்டீரியாவுக்கு வேற மாதிரி இருக்கும். ஆமா, பாக்டீரியா 20 மினிட்ஸ்க்கு டிவைட் ஆயிடும். எல்லாத்துக்கும் காமன் கிடையாது அப்படின்றாங்க. சரிங்களா? அண்ட் ஆல்சோ ஃப்ரம் செல் டைப் டு செல் டைப், அது ப்ரோகாரியட்டா யூகாரியட்டா அதெல்லாம் பொறுத்து மாறும். ஈஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கேன் ப்ராக்ரஸ் த்ரூ த செல் சைக்கிள் இன் ஒன்லி அபவுட் 90 மினிட்ஸ். ஈஸ்ட் எங்க பட்சமா எங்க பட்சம் போன கிளாஸ்ல. ஈஸ்ட்ன்றது என்ன? ஈஸ்ட்ன்றது ஒரு என்சைம். ஈஸ்ட்ன்றது ஒரு ஃபங்கை. சரியா? யூனிசெல்லுலார் ஃபங்கை. அது அப்ப அந்த ஈஸ்ட்ன்ற அந்த ஒரு பூஞ்சை டிவைட் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குதான்? 90 மினிட்ஸ், 1.5 ஹவர். 1.5 மணி நேரத்துல ஒரு ஈஸ்ட் செல்லு என்ன ஆகுது? ரெண்டா டிவைட் ஆயிடும். அப்போ ஒரே ஒரு ஈஸ்ட் எடுத்து நீ மாவுல போட்ட அப்படின்னா அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு 2 ஈஸ்டா மாறிடும், அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு 4 மாறும். அப்ப அதோட ஃபெர்மெண்டேஷன் எவ்வளவு ஸ்பீடா நடக்கும் அப்படின்றத பார்த்துக்கணும். சரிங்களா? புரிஞ்சுச்சா? அப்ப நமக்கு இந்த 2 பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்க. ஹியூமன் செல் டிவைட் ஆக 24 ஹவர்ஸ் எடுத்துக்கும், ஈஸ்ட் டிவைட் ஆக 90 மினிட்ஸ் ஆர் 1.5 மணி நேரத்துல முடிச்சுக்கும். பாயிண்ட் புரிஞ்சுச்சா? ரைட், ஓகே. The cell cycle is divided into two basic phases. 2 அடிப்படை நிலைகளாக செல் சைக்கிளை பிரிக்கிறோம். ஒன்னு இன்டர்பேஸ், தமிழ்ல இடைநிலை. ரெண்டாவது எம் பேஸ் அல்லது மைட்டாசிஸ் பேஸ்ன்னு சொல்லலாம் இந்த இடத்துல. சரி, அது மியாசிஸ் பேஸ்ன்னு எப்ப சொல்லுவோம்னா ரீப்ரொடக்டிவ் செல் நடக்கும்போது சொல்றோம். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து இன்டர்பேஸ், ரெண்டாவது பேஸ் வந்து மைட்டாடிக் பேஸ். அதான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இன்டர்பேஸ்ல தான் G1 S G2 இது மூணும் வந்துடும். பார்க்கலாமா? ரைட். The M phase represents the phase when the actual cell division or mitosis occurs, and the interphase represents the phase between two successive M phase. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த M phase அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, உங்களுக்கு மைட்டாசிஸ் நடக்குது அப்படின்றத குறிக்குது. M phaseன்றது மைட்டாசிஸ் நடக்குதுன்றது. அப்ப I phase எதை சார் குறிக்குது அப்படின்னா, இந்த படத்தை பாரு. ஹை ஃபேஸ்ன்றதுக்கு உங்க டெஃபினிஷன் என்ன சொல்றாங்க? இது ஒரு M phase. சரியா? அப்ப இங்கிருந்து மறுபடியும் வந்தா இன்னொரு M phase வருமா? அப்ப 2 M phaseக்கு நடுவுல இருக்கிறதுக்கு பேரு இன்டர்பேஸ். 2 சக்சசிவ் M phaseக்கு நடுவுல இருக்கிறது தான் இடைநிலை. புரியுதாடா? இப்ப இங்கிருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் எங்க வரணும்? இங்கதான் வரணும். அப்ப இங்கிருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு M phase, திருப்பி வந்து முடியும் போது ரெண்டாவது M phase. அப்ப 2 M phaseக்கு இந்த நடுவுல இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்? இன்டர்பேஸ், ஐ ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுச்சா? அதுதான் இவங்க கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது முன்னாடி முடிச்சுட்டா
ஸோ எம் ஃபேஸ் இதான ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் சிக்னிஃபிகன்ட் டு நோட் தட் in the 24-hour average duration of cell cycle of a human cell, இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், 24 மணி நேரம் நடக்கக்கூடிய ஹியூமன் செல்லுல செல் டிவிஷன் ப்ராப்பர் லாஸ்ட் ஃபார் ஒன்லி அபவுட் an hour. செல் டிவிஷன்ன்றது எதை தான் சொல்றோம்? எம்பேஸ் தான் நம்ம சொல்றோம். அப்ப என்ன சொல்றாங்க? 23 மணி நேரம் ஐபேஸாவே இருந்திருக்கும். அண்ட் ஒன்லி 1 மணி நேரம் மட்டும்தான் என்ன நடக்குது? எம்பேஸ் செல் டிவிஷன் நடக்க போகுது. ஓகே, the interface last more than 95%, sorry நான் 19 சொன்னேன், 95% of the cell cycle. சரிங்களா? அதுதான் நான் சொன்னேன், 23 மணி நேரம், கிட்டத்தட்ட 95% of cell cycle யார் தான்? இன்டர்ஃபேஸ் இடைநிலை தான். only 5% ஆர் 1 hour தான் யாரு? எம் ஃபேஸ். ஓகேவா? புரிஞ்சுச்சா? சரி. the m phase start with the nuclear division. சரி, m நிலை அப்படின்றது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நியூக்ளியர் டிவிஷன். நியூக்ளியர் டிவிஷன் என்ன? ஒரு செல்லுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, அந்த நியூக்ளியஸ் ரெண்டா டிவைட் ஆனா அதுக்கு பேரு நியூக்ளியர் டிவிஷன், உட்கரு பகுப்படைதல். சரிங்களா? கரஸ்பாண்டிங் டு தி செப்பரேஷன் ஆஃப் டாட்டர் குரோமோசோம், தட் இஸ் கேரியோகைனசிஸ். அப்ப நீங்க இத என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் டிவைட் ஆச்சு, அப்படி டிவைட் ஆகும்போது என்ன நடந்திருக்கும்? ரெண்டு செல்லுக்கு தேவையான டிஎன்ஏ என்ன ஆயிருக்கும்? பிரிஞ்சிருக்கும். சோ இந்த அதான் டாட்டர் குரோமோசோம், இதுக்கான குரோமோசோம் தனித்தனியா பிரிக்கப்பட்டிருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? கேரியோகைனசிஸ். கேரியோ ஆர் கேரியான் அப்படின்னா நியூக்ளியஸ், கைனசிஸ்னா பிரிதல்னு அர்த்தம். உட்கரு பகுப்படைதல், அதுக்கு பேர் தான் என்னது? கேரியாசிஸ். அண்ட் யூசுவலி ends with division of cytoplasm. சார் கேரியோகைனசிஸ் முடிஞ்சிச்சு, எப்ப சார் இது முடியும்? டிவிஷன் எப்ப முடியும் அப்படின்னா சைட்டோகைனசிஸ். இட் மீன் இந்த சைட்டோபிளாசம் டிவைட் ஆகினா தான் உங்களுக்கு ரெண்டு செல் கிடைக்கும். புரியுதா? ஃபர்ஸ்ட் கேரியோகைனசிஸ் நடக்கணும், கேரியோகைனசிஸ் நடந்த பிறகுதான் என்ன நடக்கணும்? சைட்டோகைனசிஸ் நடக்கும். அப்படிதான் ஒரு செல்லுல இருந்து ரெண்டு செல் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகே, the interface though called the resting phase is the time during which the cell is preparing for division by undergoing both cell growth and DNA replication in an orderly manner. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த இன்டர்ஃபேஸ் என்ன சொல்லலாம்னா ரெஸ்டிங் ஃபேஸ்னு சொல்லலாம். அதாவது தமிழ்ல என்ன கொடுத்துருக்கோம்? ஓய்வு நிலை அப்படின்னு சொல்லலாம். அப்ப எங்க என்ன சார் நடக்க போகுது? எம் ஃபேஸ் நடக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் எங்க நடக்குது? இன்டர்ஃபேஸ் நடக்குது. அதுதான் என்னென்னலாம் நடக்கும்? செல் growth and DNA replication in an orderly manner. செல் வளர்ச்சி அடையும், DNA replication அதுக்கப்புறம் நடக்கும். இதெல்லாம் எங்க தான் நடந்திருக்கும்? இன்டர்ஃபேஸ்ல தான் நடக்கும். ஏன்னா எம் ஃபேஸ்க்கு தேவையானது இன்டர்ஃபேஸ்ல தான் ப்ரிப்பேர் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? the interface is divided into 3 further phases. இடைநிலையை மேலும் 3 நிலைகளாக பிரிக்கலாம். G1 phase, that is gap 1. S phase, synthesis phase, உருவாக்கக்கூடிய நிலை. G2 phase, gap 2. இப்படின்னு மூணா பிரிக்கிறாங்க. எதை பிரிக்கிறாங்க? இன்டர்ஃபேஸ் இடைநிலையை மூணா பிரிக்கிறாங்க. இது ஓகேவா? ரைட். G1 phase corresponds to the interval between mitosis and initiation of DNA replication. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க கவனி, இந்த படத்தை பாரு. இப்போ இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் G1 பத்தி சொல்றாங்க. G1 நிலை அப்படின்றது எதுக்கும் இடைப்பட்டது அப்படின்னா, இங்கதானே என்ன நடக்குது? அப்ப இவன் எப்படி சொல்றான் பாரு, எஸ் ஃபேஸுக்கும் எம் ஃபேஸுக்கும் நடுவுல இருக்கிறது தான் G1 phase. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, எம் ஃபேஸுக்கும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கிறதுக்கும் இடைப்பட்ட நிலை தான் யாருன்னு சொல்றான்? எப்படி ஒன்னாலும் கொடுக்கலாம், நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அப்ப டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எங்க நடக்குது? எஸ் ஃபேஸ் நடக்குது. அதுக்கு பேர் தான் G1 gap 1 அப்படின்னு நம்ம சொல்றோம். during G1 phaseல என்னெல்லாம் நடக்குதுன்னு கவனி. the cell is metabolically active. வளர்ச்சிதை மாற்ற அளவுல செயல்பாட்டுல இருக்கும் எங்க? G1 நிலையில. and continuously growth but does not replicate its gene. G1 நிலையில செல் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்குமே தவிர உள்ள இருக்கிற டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகாது. ஏன்னா அது எஸ் ஃபேஸ்ல தான் ரெப்ளிகேட் ஆகணும். அப்ப செல் மட்டும் அதோட வளர்ச்சி அளவுல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது எஸ் ஃபேஸ், ரெண்டாவது ஃபேஸ். G1 ஃபேஸ்ல ஒரே பாயிண்ட் தான், மெட்டபாலிக்கலி ஆக்டிவா இருக்குது, செல் பெருசா ஆகுது, முடிஞ்சு போச்சு. அடுத்தது எஸ் ஃபேஸ், அல்லது இதை வேற மாதிரி எப்படி சொல்லலாம்?
சிந்தசிஸ் ஃபேஸ் உருவாக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். marks the period during which DNA synthesis or replication takes place. அப்ப இந்த S phase-ன்றது நமக்கு எதை குறிக்குது அப்படின்னா DNA உருவாக்கப்படுகிறது அல்லது DNA பிரதி எடுக்கப்படுகிறது, ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்றத சொல்றதுதான் S phase. during this time, அப்ப during this time னா எதை சொல்றாங்க? S phase-ல the amount of DNA per cell double. ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய DNA 2C அப்படின்னு இருக்குன்னா S phase-ல உங்களுக்கு என்னவா மாறுது? டபுளா மாறும். என்ன ஆகும்? டபுள் ஆகிறது எங்க நடக்குது? S phase-ல. அதுதான் இங்க சொல்றாங்க DNA is denoted as 2C. சரி, DNA ஓட கண்டென்ட்ட சொல்றது. then it increases 4C. எங்க? S phase-ல. however there is no increase in the chromosome number. அப்ப கவனிக்கணும், 46 குரோமோசோம் இல்ல 18 குரோமோசோம் இருக்கு டிப்ளாய்ட்ல. சரியா? S phase முடிஞ்ச பிறகும் அதே 18 குரோமோசோம் தான் இருக்கும். ஆனா உள்ள இருக்கக்கூடிய DNA அளவு மட்டும் DNA ஓட அளவு மாறுமே தவிர குரோமோசோமோட எண்ணிக்கை மாறாது. if the cell are diploid or 2n in number, அப்போ ஒரு செல் டிப்ளாய்ட் கண்டிஷன் அல்லது 2n கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா at G1 even after S phase the number of chromosome remains the same, that is 2n. அப்ப G1 ஸ்டேஜ்ல ஒரு செல் இருக்குது, அதுலயும் 18 குரோமோசோம் தான் இருக்குது. S phase நடந்த பிறகு இது S phase இங்க நடக்குது. S phase நடந்த பிறகு உங்களுக்கு என்ன உருவாகுது? G2 phase வருது. கரெக்ட்டா? S phase நடந்த பிறகு இங்க வந்தா கூட அதே 18 குரோமோசோம் தான். ஆனா DNA ஓட அளவு மட்டும் இங்க 2C னா இங்க 4C ஆ இருக்கு. அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? சப்போஸ் இப்படி ஒரு கேள்வி வருது, G1 நிலையில ஹாப்ளாய்டு நம்பர்ல இருக்கு குரோமோசோம், எப்படி இருக்கு? ஹாப்ளாய்டு கண்டிஷன் இருக்கு. அப்ப G2ல எப்படி இருக்கும்? அதே ஹாப்ளாய்டா தான் இருக்கும். புரியுதா? அப்ப குரோமோசோமோட எண்ணிக்கை எந்த காலத்திலும் மாறாது, உள்ள இருக்கக்கூடிய DNA மட்டும் தான் மாறும். ஓகே, புரிஞ்சுச்சா? சரி, அடுத்து பாரு. in animal cells during the S phase, விலங்கு செல்கள்ல மட்டும் தான் கவனிச்சுக்கோ, during S phase DNA replication begins in the nucleus. DNA replication எங்க நடக்குது? நியூக்ளியஸ்க்குள்ள நடக்குது. எங்க? அனிமல் செல்லுல. அந்த சென்ட்ரியோல் டூப்ளிகேட்ஸ் இந்த சைட்டோபிளாசம் இந்த இடத்தை அலைன் பண்ணிக்கோ. சென்ட்ரியோலோட ஸ்ட்ரக்சர் படிச்சுமாப்பா? சென்ட்ரோசோமுக்குள்ள சென்ட்ரியோல் இருக்கும். கரெக்டா? எஸ். இது டூப்ளிகேட் ஆக போகுது. இட் மீன்ஸ் இதே மாதிரியான 2 காப்பியை உருவாக்க போகுது. சென்ட்ரியோல் டூப்ளிகேஷன் எங்க நடக்கும்னா அனிமல் செல்ல சைட்டோபிளாஸ்ட்ல நடக்கும். அதுவே உள்ள இருக்கிற DNA ரெப்ளிகேஷன் நியூக்ளியஸ்குள்ள நடக்கும். அதுவே பிளான்ட் செல்லுக்கு எங்க 2 பேர் உள்ள நடக்கும்? எதுக்குள்ள? நியூக்ளியஸ்குள்ளே நடந்துருமா? இது அனிமல் செல்ல மட்டும் தான்டா சொல்றேன். உள்ள இருக்கக்கூடிய DNA மெட்டீரியல் நியூக்ளியஸ்குள்ள உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகும். சென்ட்ரியோல், தட் இஸ் இந்த சென்ட்ரோசோம் வந்து அதே மாதிரியான 2 காப்பியை உருவாக்குறது சைட்டோபிளாஸ்ல நடக்கும். பிளான்ட் செல்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும்? சொல்லு. நான் நடத்த போதே சொல்லியிருப்பேன், யோசிக்கிறீங்க பாத்தியா? பிளான்ட் செல்ல சென்ட்ரியோல்னு ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது. மைக்ரோடிபியூல்ஸ் தான் இது என்ன பண்ணும்? ஸ்பிண்டில் ஃபைபரை ஃபார்ம் பண்ணும். ரைட்டா? அதனாலதான் இங்க ஸ்பெசிபிக்கா அனிமல் செல்லுன்னு கொடுத்துக்கிறாங்க. அப்ப எஸ் ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இன் எஸ் ஃபேஸ் DNA replication occur, in S phase centriole duplicates, இந்த மாதிரி கொடுத்துட்டே இருப்பான். மேல பிளான்ட் செல்னு கொடுக்குறானா அனிமல் செல்னு கொடுக்குறானா நீங்க தான் செக் பண்ணிக்கலாம். கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். அனிமல் செல்ல தான் S phaseல சென்ட்ரியோல் டூப்ளிகேட் நடக்கும், பிளான்ட் செல்ல நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. during the G2 phase proteins are synthesized in preparation for mitosis. சார் அப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். S முடிச்சிட்டு G2க்கு வந்துட்டோம். இப்போ என்ன ஆயிருக்கும்? DNA ஓட ஆல்ரெடி மாறி போச்சு. M phase-க்கு தேவையான என்ன உருவாகுது? புரோட்டீன்கள்லாம் உருவாக்கக்கூடிய நிலை தான் G2 நிலைன்னு சொல்றோம். ஓகே. அந்த இந்த இடத்துக்கு G2 phase வரும்போதும் செல்லுடைய வளர்ச்சி என்ன ஆயிருக்கும்? வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். செல் வந்து growth நடந்துகிட்டே தான் இருக்கும் சொல்றாங்க. கண்டினியூஸா ஆயிட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? புரியுதா உனக்கு? சரி, இத கவனி.
இந்த மாதிரி பாக்ஸ்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஹவு டு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கண்டினியூ டு க்ரோ ஆல் their lives? ஒரு தாவரமோ அல்லது விலங்குமோ அதோடைய வாழ்நாள் முழுமைக்கும் எப்படி வளர்ந்துகிட்டே இருக்குது, அதாவது உயிர் வாழ்றதுக்கு ஹவு டு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கண்டினியூ டு க்ரோ ஆல் their lives? சரி, எப்படி கண்டினியூஸா வளர்ச்சி நடக்குதுன்னு கேட்கறாங்க. டு ஆல் செல்ஸ் இன் a plant divide all the time? தாவரத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்லும் எல்லா டைம்லும் டிவைட் ஆகுமா ஆகாதா? ஆகும்.